பாஜக ஆளும் மாநிலங்களில் சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு 16,000 கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்கியுள்ளது. பொருளாதார விவகாரங்களுக்கான ஒன்றிய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடந்தது. இதில் ஒடிசா மாநிலத்தில் ராமேஸ்வர் முதல் பாராதீப் வரை 160 கிலோமீட்டர் தூரத்திற்கு 8,300 கோடியே 79 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கடலோர நெடுஞ்சாலை அமைக்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. மத்திய பிரதேசத்தில் 4,415 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் 2 சாலை திட்டங்களுக்கும், பீகாரில் 3,936 கோடி ரூபாய் மதிப்பில் 2 தேசிய நெடுஞ்சாலைகளை 4 வழி சாலையாக மேம்படுத்தவும் ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லி NCR பகுதியில் பழைய சரக்கு வாகனங்கள் மற்றும் பேருந்துகளை மாற்றுவதற்கு 9,585 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கும் ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழ்நாட்டில் எந்தவொரு சாலை மேம்பாட்டு திட்டத்திற்கும் ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை. பாஜக ஆளும் மாநிலங்களில் சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு 16,000 கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்கியுள்ளது. பொருளாதார விவகாரங்களுக்கான ஒன்றிய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடந்தது. இதில் ஒடிசா மாநிலத்தில் ராமேஸ்வர் முதல் பாராதீப் வரை 160 கிலோமீட்டர் தூரத்திற்கு 8,300 கோடியே 79 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கடலோர நெடுஞ்சாலை அமைக்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. மத்திய பிரதேசத்தில் 4,415 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் 2 சாலை திட்டங்களுக்கும், பீகாரில் 3,936 கோடி ரூபாய் மதிப்பில் 2 தேசிய நெடுஞ்சாலைகளை 4 வழி சாலையாக மேம்படுத்தவும் ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லி NCR பகுதியில் பழைய சரக்கு வாகனங்கள் மற்றும் பேருந்துகளை மாற்றுவதற்கு 9,585 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கும் ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழ்நாட்டில் எந்தவொரு சாலை மேம்பாட்டு திட்டத்திற்கும் ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை.